விவகாரம் தொடர்பான அவதூறு வழக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி ஒத்திவைப்பு. வழக்கறிஞர் குமரகுரு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அவதூறு வழக்கில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து வழக்கை ஒத்திவைத்துள்ளதாக வழக்கறிஞர் குமரகுரு பேட்டி. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீதிபதி CR சுவாமிநாதன் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். அது குறித்து இந்து முன்னணி தரப்பு வழக்கறிஞர் குமரகுரு கூறுகையில், திருப்பரங்குன்றம் கோவில் தீபம் ஏற்று விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர், காவல்துறை ஆணையர், திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நீதிபதி முன்பாக ஆஜராகினர். விசாரணையின் தொடக்கத்திலேயே நீதிபதி கஸ்தூரி விழாவுக்கு கொடியேற்றிய கள்ளத்தை மரம் தர்காவுக்கு சொந்தமானதா, கோவிலுக்கு சொந்தமானதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு கோவில் செயல் அலுவலர் கோவிலுக்கு சொந்தமானது என பதிலளித்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறைக்கு புகார் மனு அளிக்கப்பட்டதா அல்லது உங்களுக்கு ஏதும் புகார் மனு வந்ததா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு செயல் அலுவலர், இந்த புகார் அளிக்கவில்லை, கடந்த ஒரு வாரமாக நான் விடுப்பில் இருந்தேன், ஆகையால் எனக்கு எந்த புகார் மனு வரவில்லை என பதிலளித்தார். மீண்டும் நீதிபதி, அது கோவிலிடம் என்பது உறுதியாக தெரியுமா என எழுப்பிய கேள்விக்கு அவர் ஆம், கோவிலிடம்தான் என பதிலளித்தார். அப்படி என்றால் அந்த மரத்தில் கொடியேற்ற எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது செயல் அலுவலர் அமைதி காத்தார். இதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா என்று கேட்டதற்கு எடுப்போம் என்றார். அப்படியானால் உடனடியாக காவல்துறையிடம் புகார் மனு அளியுங்கள் என நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து நீதிபதி நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததும் மறுநாள் நீதிமன்றம் 144 தடை உத்தரவை நீக்கிய பிறகும் கூட காவல்துறை ஆணையர் யாரையும் அனுமதிக்க மறுத்ததை எக்காரணத்தை முன்னிட்டும் என்னால் மன்னிக்க முடியாது. ஆகையால் தொடர்பானவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் தொடர்பானவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை விடப்போவதில்லை என கூறினார். வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி இது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி கூறியதும் வருகின்ற 2ஆம் தேதி வரை அரசு தரப்பில் இருந்து அவகாசம் கோரப்பட்டது. மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல்துறை ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோரிடம் இந்த வழக்குக்கான எல்லாம் நீங்களாக செய்தீர்களா அல்லது வெளியில் இருந்து யாரேனும் அழுத்தம் கொடுத்தார்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர்கள் அனைவரும் நாங்கள் தான் இந்த முடிவை எடுத்தோம் என நீதிபதி முன்னிலையில் தெரிவித்தனர். ஆனால் இவையெல்லாம் அவதூறாக வருமா இல்லையா என்பதை வருகின்ற 2ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். மேற்கொண்டு இந்த வழக்கில் அரசு தரப்பில் இருந்து எந்தவித அறிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை. மேலும் நீதிபதி தாங்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை குறித்து எந்தவித குற்ற உணர்வு இன்றி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. ஆகையால் இதுபோன்ற அதிகாரிகளை தண்டிக்காமல் எப்படி விடுவது என கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற வழக்குகளில் தவறு நேரும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு வருவோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதை தான் நான் இதுவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் இவர்களிடம் அப்படி எந்த ஒரு உணர்ச்சியும் என்னால் பார்க்க முடியவில்லை என வேதனையோடு சுட்டிக்காட்டினார். அரசு தரப்பில் இருந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மேற்கொண்டு விவரங்களை சமர்ப்பிக்க வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பாக எழுந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் GR சுவாமிநாதன் முன்னிலை இன்றைக்கு வந்தது. அப்பொழுது மதுரை கலெக்டரும் மதுரை டெப்டி கமிஷனர் இனிகோ அவர்களும் கமிஷனர் தேவஸ்தானம் லோகநாதன் EO லோகநாதன் அவர்களும் ஆஜரானார்கள். EO கமிஷனர் ஆஃப் போலீஸ் லோகநாதன் யக்ஞநாராயணன் அவர்கிட்ட நீதிபதி அவங்களை கேட்ட கேள்வி, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த கந்தூரி விழாவுக்காக கொடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானதா இல்லது கோயிலுக்கு சொந்தமானதான்னு கேட்ட கேள்விக்கு EO அவர்கள் அது கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் இன்னும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அவங்க நீதியரசர் கேட்ட கேள்வி, அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துதான்னு கேட்டதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, காரணம் ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேறு யாரும் அங்கே நியமிக்கலை, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொன்னார். ஆனால் அந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, கோயில் இடம் தானே கேட்டால் ஆமாம் கோயில் இடம் தான், எப்படி பெர்மிட் பண்ணீங்கன்னு கேட்டால் அமைதியாக இருந்தார். உடனடியாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு கேட்டால் எடுப்போன்னு சொன்னார். உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வந்தால் அது மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி விட்டார். இன்னொரு ரொம்ப கடுமையாக அவங்க சொன்னது, 2 விஷயத்தை நம்ம இன்றைக்கி கூட ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணல யாருமே. அவங்க 2 விஷயத்தை நான் மறக்க மாட்டேன். ஒன்று, கமிஷனர் நான் இங்கே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட கலெக்டர் 144 போட்டு அங்கே நிறுத்துறாரு. கோர்ட் ஆர்டரை மீறி நிறுத்தக்கூடிய பவர் அவருக்கு யார் கொடுத்தது? ஒன்று, அதை நான் ஒத்துக்க மாட்டேன்.
இன்னொன்று அடுத்த நாள் அந்த 144 நானே குவாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட போலீஸ் கமிஷனர் வந்து அங்கே யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன இந்த 2 செயல்களை மட்டும் என்னால் எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க முடியாது. அதற்கு உண்டான ஆவணங்கள் அவங்க மன்னிப்பு எந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை அதை நான் விட முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வர 2ஆம் தேதி அது சார்பாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே ஏஐஜி என்ன சொன்னார், டைம் கொடுங்க 2ஆம் தேதி வரைக்கும் நான் எப்படியாவது அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், அஃபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்கள் இஷ்டம், பண்ணால் பண்ணுங்கள், எனக்கு 2ஆம் தேதி நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப கடுமையாக அவங்க சொன்னது இந்த 2 விஷயம்தான். கலெக்டரையும் கேட்டார், கமிஷனரையும் கேட்டார். இந்த 2 விஷயத்தையுமே கலெக்டர் அவர்களே நீங்களாக இந்த ஆர்டர் போட்டிங்களா, இந்த 144 ஆர்டர் நீங்களாக போட்டிங்களா, யாராவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களான்னு கேட்டதுக்கு கலெக்டர் நானாக தான் போட்டேன் அந்த ஆர்டர்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இனிகோ அவர்கள் போலீஸ் அவருக்கு கேட்டதுக்கு நானே தான் போட்டேன், யாரோட நிர்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இஓ அவர்களை கேட்டதுக்கும் யாரோட நிர்பந்தம் இல்லை, நாங்களாக தான் இந்த ஆர்டர் போட்டோன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது அவங்க செய்த செயலுக்கு அவங்களே பொறுப்புன்றதை இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது கண்டெம்ட் வருமா வராதா அப்படிங்கிறத 2ஆம் தேதி நான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒன்று என்னென்னா, எங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி வருதுன்னா, அத்தனை பேர் இருக்க த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மீடியா முன்னாடி ஒரு போலீஸ் காவலர் அந்த கமிஷனர் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க, கான்சிக்வன்சஸ் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி வந்துட்டு நாங்கள் பண்ணலை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியாது. கண்டெம்ட்ன்றது கண்டிப்பாக கோர்ட் எடுக்கும் இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க பேசும்போது வெளியில் பேசும்போது கோர்ட் ஆர்டராக நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்றைக்கி கூட அவங்க வந்து எந்த ஒரு அஃபிடவிட்டும் தாக்கல் பண்ணலை, டைம் தான் கேட்குறாங்க. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண போகிறோம், எல்பிஎம்எல் ஆர்டர் வரப்போகுது, இன்னொரு கேஸ் இருக்குது, இப்படி தான் டைம் சொல்கிறாங்களே தவிர அவங்க உணர்றதா இல்லை. அதை நீதியரசர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. என்னால் அவங்க முகத்தில் ஒரு சின்ன ஒரு இதை கூட பார்க்க முடியல, அந்த கண்டெம்ட் பண்ணாங்கன்ற அந்த ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட அந்த முகத்தில் என்னால் பார்க்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் நான் எப்படி விடுறது, நீங்கள் சொல்லுங்கள். எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சியோட அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் அப்படி நடக்கவே இல்லைங்க, நான் நாளைக்கே நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு அப்படி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர இப்போ கூட வந்து நின்று நான் பண்ணலை, நானே தான் பண்ணேன், யார் சொல்லியும் பண்ணலைன்னு அந்த உடாசிட்டின்றார். தே ஹவ் காட் தி உடாசிட்டி ஷோ தி ஃபேஸ்னர் அதே வார்த்தையை சொல்லி அவங்க முகத்தில் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. அது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால 2ஆம் தேதி அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் ஏஐஜி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், 2ஆம் தேதியும் டைம் கொடுங்க, அன்றைக்கி நாங்கள் ஒரு முடிவோடு வரோன்னு. அதனால் 2ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் நடந்தது. சந்தனக்கூடுக்காக போன அங்கே பக்தர்கள் இங்கே கோயில் நிலமான ஒரு மரத்தில் அந்த கொடியை கட்டியிருக்காங்க. எப்படி அங்கே போனால் 5 பேர் போனாலே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடும், பப்ளிக் டிசார்டர் ஆகிடும், நாட்டை கலவரம் வந்துடும் சொன்ன நீங்கள் இங்கேருந்து ஒருத்தர் போய் கொடி நட்டு அங்கே கொடி